இன்னைக்கு நாம குறிப்பா என்னென்ன பார்க்க போறோம்னா, வேலைவாய்ப்பு திட்டங்கள், மாதாந்திர உதவித்தொகை, கட்டணத்துடன் கூடிய பயிற்சி, அரசு வேலைகள், தொழில் கடன்கள், அப்புறம் இதுக்கெல்லாம் நாம இப்ப எப்படி தயாராகுவது அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம். முதல்ல இந்த வேலைவாய்ப்பு திட்ட வாக்குறுதிகளை பத்தி பார்க்கலாம். குறிப்பா வேலை தேடுற இளைஞர்கள் மத்தியில இந்த குறிப்பிட்ட வாக்குறுதிகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ரைட். இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பட்டதாரிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை, நேரடி நிதி உதவி வழங்குறது அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட ஒரு மிகப்பெரிய தூணா அமைஞ்சிருக்கு. இந்த நியூஸ் ஏன் இவ்ளோ வைரல் ஆச்சு தெரியுமா? பழைய அரசு திட்டத்துல டிகிரி முடிச்சவங்களுக்கு மாசம் வெறும் 600 ரூபாய் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த புது திட்டத்துல அது அப்படியே 4000 ரூபாயா உயர்த்தப்படும் சொல்லிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 600 இங்க இருக்கு, 4000 இங்க இருக்கு. இந்த பிரம்மாண்டமான ஏற்றம் தான் எல்லார் கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஆனா இந்த 4000 ரூபாய் எல்லாருக்கும் கிடைச்சிருமானா கிடையாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து இதை அழகா பிரிச்சிருக்காங்க. அதாவது டிகிரி முடிச்சிருந்தா மாசம் 4000 ரூபாய், டிப்ளமோ படிச்சவங்களுக்கு 2500 ரூபாய், 10ஆம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில் ஆனவங்களுக்கு 1000லிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் தரப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதுல என்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தா, இது வாழ்நாள் முழுக்கும் கிடைக்காது. அதிகபட்சம் 3 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. அப்புறம் உங்க குடும்பத்துல யாரும் இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது, நீங்களும் இப்போதைக்கு எந்த வேலையிலும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பழைய திட்டங்கள்ல நாம பார்த்த அதே ரெகுலர் ரூல்ஸ் தான். அடுத்து வெறும் உதவித்தொகையோட நிக்காம உங்களோட கரியரை பில்ட் பண்றதுக்கு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். 5 லட்சம் ரூபாய். ஆமாங்க, பெய்டு இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே ஒரு பிரம்மாண்டமான போனஸா இந்த 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும்னு தரவுகள் சொல்லுது. நிஜமாவே இது ஒரு பெரிய அமௌண்ட் தான் இல்லையா? ஆனா இந்த 5 லட்சத்தை எப்படி வாங்குறது? அதுக்கான ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல இதுக்கான நுழைவுத் தேர்வுல நீங்க பாஸ் பண்ணணும். அப்புறம் இன்ஃபோசிஸ் மாதிரியான பார்ட்னர் கம்பெனிகள்ல ஒரு இன்டர்ன்ஷிப் வாய்ப்பை வாங்கணும். அப்படி வாங்கிட்டா உங்களுக்கு ரெகுலர் சம்பளமும் கிடைக்கும், அதோட சேர்த்து இந்த போனஸையும் வாங்கிக்கலாம். அதாவது ஆல்ரெடி இருக்கிற நான் முதல்வன் திட்டத்தோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் இதை சொல்லலாம். பிரைவேட் இன்டர்ன்ஷிப் பத்தி பேசிட்டோம். சரி, பப்ளிக் செக்டார் அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தி இவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்க? இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நம்பர் 5 லட்சம். தமிழ்நாட்டுல இப்ப ஃபில் ஆகாம காலியா இருக்கிற 5 லட்சம் அரசு பணியிடங்களை முழுமையா நிரப்புவோம் அப்படிங்கிறது தான் இவங்களோட அடுத்த பிக் ப்ராமிஸ். இந்த 5 லட்சம் வேகன்சிஸ் எங்கெங்க இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா உடைச்சு பார்ப்போம். குறிப்பா டிஎன்பிஎஸ்சி மூலமா மட்டுமே நிரப்பப்பட வேண்டிய 2 லட்சம் காலி பணியிடங்கள் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இது போக மின்சார வாரியம், அப்புறம் போக்குவரத்து துறையில பல வருஷமா தேங்கி கிடக்கிற வேலை வாய்ப்புகளையும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நிரப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வேலைகள்ல தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும்னு குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, எனக்கு யாருக்கிட்டையும் வேலைக்கு போக பிடிக்கல, நான் சொந்தமா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான திட்டம் தான் இது. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற பட்டதாரிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிசினஸ் லோன் கொடுக்கப்படும்னு இந்த பிளாட்ஃபார்ம்ல முன்மொழியப்பட்டிருக்கு. ஆனா சும்மா போய் கேட்டா அந்த 25 லட்சத்தை கொடுத்துட மாட்டாங்க. இதுக்கான மெயின் கண்டிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்ககிட்ட ரொம்ப பிராக்டிக்கலான, உண்மையிலே செயல்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பிசினஸ் ப்ராஜெக்ட் பிளான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த லோன் கிடைக்கும். சரி, இப்போதைக்கு இந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இப்போ பிராக்டிக்கலா என்ன பண்ணணும், எப்படி ரெடி ஆகணும்? முதல்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி எடுத்து வைங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் ஆக்டிவா இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ். இதுக்கான அறிவிப்பு எப்போ வேணாலும் வரலாம் இல்லையா? அதனால இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸா இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா நடக்கிறதுக்காக மூல தரவுகள்ல குறிப்பா ஒரு 3 பேங்க் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் இல்லனா இந்தியன் பேங்க். இந்த 3ல ஏதாவது ஒரு பேங்க்ல உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அஃபிஷியலா இந்த ஸ்கீம் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃபார்ம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை நேரா உங்க சொந்த மாவட்டத்துல இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் நேரடியா சப்மிட் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரெடியா இருக்கா? எதையும் லாஸ்ட் மினிட்ல பாத்துக்கலான்னு விடாம சரியான தயாரிப்போட இப்பவே உங்களை தயார்படுத்திக்கோங்க. இந்த தரவு அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தரவு அலசல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.